தம்பி பஸ் உள்ள போயிருக்கா? யாருக்கு தெரியும்? அப்புறம் எதுக்கு இங்க உட்காந்துருக்க? எங்கேயும் போறியா இல்லையா? எங்கேயும் போகல, பொழுது போகலன்னு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஏண்டா உன்ன மாதிரி ஆட்கள்லாம் பொழுது போகுமாடா உங்களுக்கு? ஓடுறா பார்க்க பார்த்து. பார்க்குக்கு எதுக்கு போகணும்? அட சுண்டைக்காய் தலையா, பார்க்கு பக்கத்தில் இருக்க கோயில்ல அன்னதானம் பண்றாங்க. இதை முதலே சொல்லி தலைய வேண்டிதானே? சோறு கொண்ட இடம் சொர்க்கம் நாளை தாழ் போல இவன். அரசான் வயிற்றுக்கு தான் ஐயா மனுஷன் தான் பாடுபடுவான். சரியா சொன்னீங்க. என்னடி அம்மா, என் ஞாபகம் வந்துட்டா உனக்கு? என்ன விஷயமா ஃபோன் பண்ணியிருக்க சொல்லு. கடங்காரன் என்னைய தேடிக்கிட்டாலே தானா? அது 4 பேர் கூடயா? கடத்திட்டு போய் என்கிட்ட துட்டு வாங்காம விட மாட்டாங்களா? ஐயோ நான் போறேன். அடப்பாவி, இவ்வளவு நேரம் யோக்கியம் கணக்கா பேசிக்கிட்டு இருந்தா பெரிய அயோக்கிய பேல இருப்பான் போலியே. கடன் வாங்கிட்டு காணாமல ஓடுதான், கண் காணாம. ஆத்தாடி, எவனையுமே நம்ப முடியலையப்பா. ஏண்டா வெட்டு வேட்டு, நான் சொன்ன வேலையை செய்யாம விட்டுட்டியடா. வேற எதையோ செஞ்சுட்டு வந்து பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கு. வேட்டு வேட்டு, அடுத்தவனுக்கு வேட்டு வைக்கிறத பெருமையா சொல்லிக்கிட்டு அலைதானோ. ஆனா அவனு தனக்கு தானே வேட்டு வைக்கணும்னு தெரியாம எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது, எனக்கு நானே வச்சுக்கிட்டா தான் உண்டு. இதுல தம்பட்டான் வேற. என்ன அக்கா, துரும்பா இழைச்சி போயிட்டீல, சாப்பிடுதேலாம் சாப்பிடலையா? அதை ஏண்டியம்மா கேட்குறேன். ஒரு நேரத்துக்கு 30 இட்லி தான் சாப்பிட்றேன். ஒரு நாளைக்கு 3 பிரியாணி தான் சாப்பிடுறேன். 10 முட்டை தான் திங்கேன். ஆட்டுக்கறி 1 கிலோ தான் சாப்பிடுறேன். என்ன செய்ய? அட நோக்காமாக்க, உன்னை கெட்டினவன் தெருவும் திண்ணையுமா தான் அலையணும். ஆளை விடுறியம்மா, தெரியாம கேட்டுட்டேன்.